Hello friends, welcome to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் வாட்டர் ஆப்பிள் பற்றி பார்க்கலாம். இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுக்கு நிறைய பேர்கள் கூட உண்டு. தண்ணீர் ஆப்பிள், ஜாம் பழம், இங்கே கன்னியாகுமரி சைடில் கொப்பல்காய்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டர் ஆப்பிள் எங்கள் எஸ்டேட்டில் இருக்குது. ரொம்ப பெரிய மரமாக இருக்குது. நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு. இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சின்ன செடியிலேயே நிறைய காய்கள் வர காய்க்கும். இந்த வாட்டர் ஆப்பிளில் நிறையவே நார் சத்து இருக்குது. டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் புளிப்பாக கடுகடுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வாட்டர் ஆப்பிளோட பெனிஃபிட்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் கேன்சர் செல்ஸை தடுக்குது. குறிப்பாக பிரெஸ்ட் கேன்சர், அதுக்கப்புறமா குடல் புற்றுநோய், இந்த 2 கேன்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த கொப்பல்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் நமக்கு இதில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. டைஜஷனுக்கும் ஹார்ட் ப்ராப்ளத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி இந்த வாட்டர் ஆப்பிளை நம்ம அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளும் போது அதில் உள்ள சைனட் ப்ராப்பர்ட்டி நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும். நம்ம இந்த வாட்டர் ஆப்பிளில் ஊறுகாய் செஞ்சு அது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்காக நான் கொஞ்சமாக கொப்பல்காய் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி உப்பு மட்டும் போட்டு ஒரு 2-3 நாள் ஊற வச்சுருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வத்தல், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூளையும் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம உப்பில் ஊற வச்ச கொப்பல்காயை இதில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொப்பல்காய் வதங்குற நேரத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஜீரகமும் வெந்தயமும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். வெந்தயம் நிறைய ஆட் பண்ண தேவையில்லை. அப்புறமா ஊறுகாய் கொஞ்சம் கசப்பு தன்மை ஆயிரும். உங்களுக்கு வெந்தயம் இதில் வறுத்து ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா தாளிக்கும் போது கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க, போதும். இந்த வாட்டர் ஆப்பிள் நல்லா குக் ஆனதும் நம்ம பொடி செஞ்சு வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். கடைசியில் கொஞ்சமாக காயத்தூளை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சரி பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஊற வைக்கும் போது உப்பில் ஊற வச்சோம்ல, அதை நல்லா பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கொப்பல்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு அப்படியே நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.